மேங்கனேட் அயான் இருக்கு. அது அசிட்டிக் மெட்டீரியல் போகும்போது என்னவா மாறும் அப்படின்னு தெரியணும் நமக்கு. பாருங்க சார் அதை கவனிச்சிட்டே வாங்க. MnO4 மேக்னட் அயான் நம்ம அசிட்டிக் மெட்டீரியல் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெர்மேங்கனட்டாக மாறும். அதாவது MnO4 மாறும். O4 சரிங்களா? ப்ளஸ் MnO2 மேங்கனஸ் டை ஆக்சைடாக மாறும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு MnO4 இங்கே வெறும் மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த மைனஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி 2 போட்டுறேன். அப்போ முன்னாடி 2 போட்டால் இங்கே எவ்வளோ மேங்கனஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 2 இங்கே 1 மொத்தம் 3 இருக்குது. அப்போ அந்த 3 இங்கே போடுங்க. 3MnO4 சரி. அப்போ ஆக்சிஜன் எவ்வளோன்னு பாருங்கள். நான் 3 12 இருக்குது. இங்கே 8 இங்கே ஒரு 2 10 இருக்குது. இன்னும் 2 வேணும். இங்கே என்ன பண்ணோம்னா அயன் எலக்ட்ரான் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணனாலும் சரி ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணாலும் சரி என்ன செய்வோம்னா ஆக்சிஜனுக்கு வாட்டர் போடுவோம், ஹைட்ரஜனுக்கு புரோட்டான் போடுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே நமக்கு 2 ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா ப்ளஸ் 2H2O போடணும். சரியா? ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போய் ஆக்சிஜன் நீங்கள் மாற்றக்கூடாது. ஆக்சிஜன் மட்டும் தான் ஷார்ட்டேஜாக இருந்துச்சுன்னா வாட்டர் மாலிகுலை நீங்கள் போடணும். 11th படிச்சுட்டு போங்க, ஞாபகம் இருக்கும். இப்போ இங்கே 2 வாட்டர் மாலிகுல் போட்டனால இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரே ஒரு H+ இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இங்கே 4 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. நார்மலாக பண்ணுற மாதிரி கிடையாது. இது அயன் எலக்ட்ரான் மெத்தட் படி தான் பண்ணணும். இதுதான் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மைனஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சு செஞ்சீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா?